ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய அனைவருக்கும் இந்த பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிளான முறையில் 1 கிலோ சிக்கன் வச்சு சீரக சம்பாவில் சூப்பரான முறையில் நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா வட்டா மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம கறி போடுறதுக்கு ப்ளஸ் அரிசி போடுறதுக்கு எல்லாமே நல்லா தாடத்தையாக நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பாத்திரமாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வாங்க. பாருங்கள் நண்பர்களே, இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆயிலே கிரைண்ட் பண்ணிடணும். பாருங்கள், அது கூடவே நம்ம பிரியாணி இலையை நம்ம போட்டுடலாம். பாருங்கள் நண்பர்களே, அது கூட நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட நம்ம வச்சுருந்த பல்லாரி அப்படியே உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நண்பர்களே, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்படியே நிற்கிது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அடுத்து தக்காளி உள்ள ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கோழிக்கறி அப்படியே இறக்கிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, நல்லா சிக்கன் போட்ட உடனே அந்த உப்பு, உரப்பு, மசாலா எல்லாம் அப்படியே சிக்கனில் பிடிச்சி தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வச்சுருக்க அளவு தண்ணி வச்சிடலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம உள்ளார கொதிக்குது. எப்படின்னா இங்கே பாருங்களேன், சைடில் எல்லாம் புகையாக கிளம்புது. பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் நல்லா புகை வருது. ஸோ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம திறக்கலாம். இதில் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை அப்படியே சென்டரில் நம்ம இறக்குறோம். அந்த அரிசி உள்ளார போன உடனே பார்த்தீங்களா, கொதி வைக்கிறது அப்படியே நின்றுச்சு. சம்பா அரிசியை நான் எப்போ தண்ணியில் ஊற போட்டேன்னா, சட்டியை நான் அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ தண்ணியில் போட்டேன். ஸோ அப்போ போட்டால் போதும் சீரக சம்பா அரிசியெல்லாம். அதுக்கு முன்னாடியே ஊற வைக்க வேண்டாம். அவ்வளோதான். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நண்பர்களே, நம்ம அரிசியை போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள் நண்பர்களே, நம்ம அரிசி உள்ளார போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம இந்த எண்ணெயாக இருக்குது பார்த்தீங்களா,
எண்ணெயை அப்படியே தள்ளி விட்டு சும்மா அந்த தண்ணியை மட்டும் டேஸ்ட் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம செக் பண்ணதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பத்தாமல் இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் நண்பர்களே, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, 20 நிமிஷம் தம்மு. அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நண்பர்களே 20 நிமிஷம் நம்ம ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை உடைக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம மேலால் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம். சூப்பராக தம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி 1 kgயில் சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது, நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.